ஏஹாய்ஸ் நஜிசோனா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் பதற்றம் அதிகம் இருக்கும் இந்த இடையில ஈரான் அதிபர் நேத்தையே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அது எங்க வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தெஸ்ரன்ல உள்ள ஒரு பெரிய மசூதியில, அதாவது ஒரு பிரார்த்தனை மூலமா அவர் இந்த அறிவிப்பு அறிவிச்சிருந்தாரு. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அதாவது நம்ம இப்போ அட்டாக் பண்ணோம், அதனால இஸ்ரேல் பதிலுக்கு பயங்கரமா அட்டாக் பண்ணோம். ஆனா நம்ம பின்வாங்க கூடாது. அதுக்கு மாறாக நம்ம இன்னும் பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணணும். அப்படி முடியாத பட்சத்துல நம்மள்ட்ட இருக்கிற பெரிய ஆயுதத்தை வச்சு தாக்குதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. ஈரான் அதிபர் அலி கமோனி என்ன ஆயுதத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட என்ன ஆயுதம் அப்படி இருக்குது. இப்போ அலி கமோனி மசூதியில தெஸ்ரான்ல உள்ள மசூதியில பேசிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ பேசிட்டு இருக்கும்போது அலி கமோனி கையில ஒரு பெரிய துப்பாக்கி இருந்தது. அது எந்த நாட்டை சேர்ந்தது? இப்போ ஈரான் அதிபர் அலி கமோனிக்கு போர் தொடுக்க போறாங்களே இஸ்ரேல் மீது. அப்போ சப்போர்ட்டிவ்க்கு, ஈரானுக்கு சப்போர்ட்டிவ்க்கு எந்த நாடு நிக்க போகுது? இப்போ ஈரான் அதிபர் அலி கமோனி இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்கல்ல. அதுக்கு பதிலா அமெரிக்க அதிபர் ஒரு எச்சரிக்கை எடுத்திருந்தாரு. அது என்ன எச்சரிக்கையா இருக்கும்? இப்படி இருக்க பட்சத்துல ஒரு பக்கம் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சேர்ந்து ஏமனையும் சவுதியும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. எதனால ஏமனையும் சவுதியும் அட்டாக் பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஈரான் அதிபர் அலி கமோனிக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 85 வயசு ஆகுது இவருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்றைக்கு வெள்ளிக்கிழமைனாலே எல்லா முஸ்லீம்ஸும் அவங்க வழக்கமாக மசூதிக்கு போகிற நாள் தான். இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அதிபர் தெஸ்ரான்ல இருக்கிற பெரிய மசூதிக்கு இவரும் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறாரு. எதுக்கு போயிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அதாவது எதிர்நாட்டில் உள்ள லெபனானில் உள்ள தலைவரை கொன்னாங்கல்ல, அதுக்கு ஒரு இரங்கலை தெரிவிக்கிறதுக்காக அவர் அந்த மசூதிக்கு போயிருக்கிறாரு. மசூதியில் வச்சு ஒரு பிரசங்கமும் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு மக்கள் அங்கே அந்த மசூதியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் அங்கே அந்த மசூதிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பட்சத்தில் அதாவது ஈரான் அதிபர் அலி கமோனி சொல்கிறாரு, ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு, சப்போர்ட்டும் கேட்குறாங்க. என்ன சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபு நாட்டில் உள்ளவங்க, அப்புறம் முஸ்லீம்ஸ், முக்கியமாக முஸ்லீம்ஸ் சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈரானுடைய அதிபர் அலி கமோனி சொல்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ்ரேல் நம்ம இஸ்ரேலை தாக்கியிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்கியிருக்கோம். அதுவும் பவர்ஃபுல்லான பாலிஸ்டிக். அதுக்கு பதிலாக இஸ்ரேல் இன்னும் நம்மளை அட்டாக் பண்ணல, எப்படியும் நல்லா பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் இதை பார்த்துக்கிட்டு நம்ம பின்னாடி பயந்து போகக்கூடாது. மறுபடியும் நம்ம எதிர்த்து அட்டாக் பண்ணி தீரணும். அதாவது பின்வாங்கக்கூடாது, நம்ம எதிர்த்து கேட்கணும். அப்படி முடியாத பட்சத்தில் நம்மள்கிட்ட இருக்கிற பெரிய பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பெரிய பெரிய ஆயுதம் என்னவா இருக்கும் அதில் மென்ஷன் பண்ணலை. ஆனால் வச்சிருக்கிறாங்க, சீக்ரெட்டாக வச்சிருக்கிறாங்க, இப்போ மென்ஷன் பண்ணல. ஏன்னா தெரிஞ்சிரும், அதாவது வீக்னஸ் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு என்னன்னா அதிபர் சொல்லலை. நம்ம அதாவது அங்கே உள்ள முஸ்லீம் மக்கள்கிட்ட சொல்கிறாரு, நம்ம பின்வாங்கக்கூடாது, எதிர்த்து அடிக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இப்போ ஈரான் அதிபர் அலி கமோனி அந்த பிரசங்கத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது கையில் ஒரு துப்பாக்கி வச்சுருந்தார், பெரிய கன்னை. அந்த கன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா நாட்டை சேர்ந்த கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துப்பாக்கியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்னோ துப்பாக்கின்னு சொல்கிறாங்க. அதாவது இது ரஷ்யா கிட்ட உள்ள கன்னு. இது ஈரானுடைய அதிபர் கையில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் அந்த பிரசங்கம் பண்ணியிருப்பார்ல, அந்த மீட்டிங்கில் அவர் என்ன மொழியிலலாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபு மொழியிலையும் பேசியிருக்கிறாரு, அப்புறம் ஃபார்ஸ்லியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மொழியிலையும் பேசியிருக்காரு. பேசி மக்களுடைய சப்போர்ட்டையும் கேட்குறாரு. இப்போ இவருக்கு என்ன குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எல்லா அரபு நாடுகள்லையும், அதாவது ஈரான் சப்போர்ட்டிவா வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா அரபு நாடுகள்கிட்டயும் ஹெல்ப் மாதிரி கேட்குறாரு. இங்க சொல்லப்போனா எக்ஸாம்பிளுக்கு ஏமனையும், சவுதியும், அதாவது இவங்களையும் சப்போர்ட்ல எடுக்கிறாரு. இப்போ இந்த மீட்டிங்ல வந்து ஈரான் அதிபர் அலி கமோனி ஒரு துப்பாக்கி வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அது ரஷ்யாவுக்குள்ள துப்பாக்கின்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ என்ன ஒரு பக்கம் இருக்குதுன்னா, ரஷ்யா வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டிவா நிக்குது அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. அதாவது ரஷ்யா கிட்ட வந்து நிறைய கன்ஸ், ஆயுதங்கள் வந்து ஈரான் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்களாம். இப்போ இப்படி ஒரு பக்கத்துல இருக்க, இப்போ இப்படி ஒரு பக்கத்துல போர் பதற்றம் எச்சரிக்கை இருக்க பட்சத்துல அமெரிக்காவும் இங்கிலாந்தும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கடல் ஆதிக்கம் செலுத்துற சவுதியும் ஏமனும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எந்த பிளேஸ்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமன் தலைநகரம் ஹனா, புதைத்தான் நகரங்கள்ல அமெரிக்கா வந்து வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அமெரிக்காவும் இங்கிலாந்தும் எதற்காக தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஏமனும் சவுதியும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது ஈரானுக்கு. அதை வந்து அடித்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதாவது அந்த செங்கடல் ஆதிக்கத்தை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுறாங்க. ஏற்கனவே இஸ்ரேல் வந்து லெபனானும் பாலஸ்தீனும் ஹமாஸ் இந்த பகுதியில் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அங்கே சண்டை போட, அமெரிக்கா வந்து அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சேர்ந்து இங்கே உள்ள செங்கடல் ஆதிக்கத்தை செலுத்தணும், அதாவது ஏமனையும் சவுதியும் கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் தான் ஈரான் அதிபர் அலி கமோனி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேலுக்கு. இதை கேட்டுக்கிட்டு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து இன்னொரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. என்ன எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மீது பொருளாதார தடை வந்து விதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஈரானுடைய பொருளாதார ஏற்கனவே 2 நாடுகளும் சண்டை தானே, எதனால ஈரானுடைய பொருளாதார தடையை விதிக்கணும் அப்படின்னு வந்து இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த சண்டை வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரான் அதிபர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட போய் நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும், அதாவது நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய பொருளாதாரத்தை வந்து தடை பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஈரான் வந்து அடி வாங்கியிருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது அமெரிக்க அதிபர் யாருக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை மாளிகை நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இப்படி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து இன்னும் எந்த மாதிரி அட்டாக் பண்ணணும் ஈரானை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிளான் பண்ணலை, இனிதான் பண்ண போகிறாங்க. ஆனால் வந்து ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கிச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக சும்மா விட மாட்டோம், பதிலுக்கு தாக்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து எந்த மாதிரி கூட ஈரானை அட்டாக் பண்ணிக்கலாம், நாங்கள் ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆனால் என் நண்பு நாடை வந்து, அது நட்பு நாடானா ஃப்ரெண்ட்ஷிப் தானே, என்னுடைய நண்பன் நாடை வந்து என்ன பண்ணணும், அட்டாக் பண்ண விடமாட்டேன், அதாவது ஈரான் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா இருக்கிறாங்க, இப்போ இங்கிலாந்து இருக்கிறாங்க, முக்கியமாக ஃப்ரான்ஸும் இருக்கிறாங்க. இங்கிலாந்தும் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, செங்கடல் ஆதிக்கத்தை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுதியும் ஏமனையும் அட்டாக் பண்ணி அதை வந்து கைப்பற்றலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது சுற்றி அங்கே இங்கேயுமா கைப்பற்றிடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்டு இஸ்ரேலுக்கு இருக்கிறாங்க. இப்போ ஈரானோடைய சப்போர்ட்டிவாக யார் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரஷ்யா தான் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் வந்து நேற்றைக்கு பேசின மீட்டிங்கில் கூட ரஷ்யாவில் உள்ள ஒரு துப்பாக்கியை தான் வச்சுருந்து பேசினாராம். அதுவும் கெத்தாக பிடிச்சி வச்சு பேசிட்டு இருந்தாங்களாம். அதாவது சீக்ரெட்டாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இனி இன்னும் மற்ற நாடுகள் யாரெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க இன்னும் தகவல் வெளியே வரல. லெபனான் இருக்கு, ஹமாஸ் இருக்கு, ரஷ்யா இருக்கு, எப்படி சொல்கிறாங்க. இனி ஈரானுக்கு வந்து யாரெல்லாம் இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க அப்படின்னு இன்னும் தகவல் வெளியாகல. ஆனால் இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, அப்புறம் பிரான்ஸ் இவங்க எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணால் இதனுடைய போர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் யாராலுமே சொல்ல முடியல. ஏன்னா போர் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா 2 நாடில் ஏதாவது ஒரு நாடு வந்து சண்டை போட்டு வின் பண்ணி தான் ஆகும். அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.